வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் சிந்துஜா சுதாகர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன் உட்பட 8 எம்பிக்கள் மக்களவையிலிருந்து சஸ்பெண்ட். மக்களவையில் மேஜை மீது ஏறி காகிதங்களை கிழித்து வீசியதாக கூறி சபாநாயகர் நடவடிக்கை. சீன ஆக்கிரமிப்பு விவகாரம் குறித்து ராகுல் காந்தி பேச மறுக்கப்பட்ட சம்பவம். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி, மாநிலங்களவையில் வெளிநடப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி கூடுகிறது. கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தகவல். கட்டாய மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிரான கிறிஸ்தவ அமைப்பின் மனு. மத்திய அரசு 12 மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசு ஒப்புதல் அளித்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை. முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். தமிழகம் முழுவதும் சத்துணவு பணியாளர்கள் போராட்டம். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி முழக்கம். கிழக்கு கடற்கரை சாலையை 6 வழி சாலையாக்கும் பணிக்கு தேர்வு செய்யப்படும் நிறுவனத்திற்கு ஒப்பந்த பணிகளை வழங்கக்கூடாது. தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வருகிற 6ஆம் தேதி முதல் தமிழக வெற்றிக் கழகம் விருப்ப மனு விநியோகம். விருப்பம் உள்ளவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என கட்சித் தலைமை அறிவிப்பு. வரும் தேர்தலில் பாஜகவிற்கு தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. அரசியலில் புதிய எதிரி என்பது குறித்த கேள்விக்கு நான் யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லை எனவும் விளக்கம். விரைவில் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு விரைவில் குழு அமைக்கப்படும் என்றும் விளக்கம். யாருடன் கூட்டணி என்பது குறித்து விரைவில் அறிவிப்பேன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தமிழகம் தேசிய அளவில் உள்ள அனைத்து கட்சிகளும் தேமுதிகவிற்கு தோழமை கட்சிகள்தான் என்றும் பேச்சு. கட்சி தேர்தல் பொறுப்பிலிருந்து விலக விரும்புவதாக பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அறிவிப்பு. தேர்தலில் போட்டியிடுவது குறித்து காலமும் நேரமும் தான் முடிவு செய்யும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. விஜயிடம் என்ஜினே இல்லை என அண்ணாமலை விமர்சனம். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்த கண்ணாடி என்றும் சாடல். தாவேக்காவை தூண்டிவிட்டு அரசியல் செய்வது பாஜகவா என திமுக செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே. இளங்கோவன் கேள்வி. நிர்மலா சீதாராமன் பதிலளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல்.
விஜய் கருப்பு வெள்ளை என சம்பளம் வாங்குவது சமூகத்திற்கு கேடு இல்லையா? யார் யாரை விமர்சனம் செய்வது என்பதற்கு ஒரு விவஸ்தை வேண்டும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். திமுகவை வீழ்த்த விஜய் விரும்பினால் அதற்கான பணிகளை செய்ய வேண்டும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ரோல் மாடல் என்று கூறி யாரையும் ஏமாற்ற முடியாது எனவும் டிடிவி தினகரன் விமர்சனம். ஜெயலலிதாவின் ஆட்சியை கொண்டுவர என்ன வேண்டுமானாலும் செய்வேன். 39 வருட அரசியல் அனுபவத்தை பயன்படுத்துவேன் என சசிகலா சூளுரை. குட்டிக்கரணம் அடித்தாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என அன்புமணி கருத்து. பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் பட்டியல் திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ளதாகவும் விமர்சனம். மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை, மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. அண்ணாயிசம் போற்றும் அதிமுக நல்லாட்சியை மீண்டும் நிறுவிடுவோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை வியாசர்பாடியில் பள்ளிக்கு கஞ்சாவை எடுத்து வந்த மாணவனால் பரபரப்பு. மாணவனை தலைமை ஆசிரியர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் விசாரணை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று விளம்பர விழா எடுக்க தமிழக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என நயினார் நாகேந்திரன் விமர்சனம். மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முதலமைச்சர் கட்டுப்படுத்துவார் என்று எதிர்பார்ப்பது தவறுதான் என்று அண்ணாமலை சாடல். சென்னையில் பீகார் இளைஞரின் குடும்பம் கொடூரமாக செய்யப்பட்ட சம்பவம். 3 பேரின் உடல்களையும் சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. திண்டுக்கல் கன்னிவாடி மலைப்பகுதியில் தனியாரால் கட்டப்பட்ட அணையை இடிக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. அணையின் தற்போதைய நிலை குறித்த அறிக்கையை திண்டுக்கல் ஆட்சியர், மாவட்ட வன அலுவலர் தாக்கல் செய்யவும் நீதிபதி உத்தரவு. சென்னை கொருக்கப்பேட்டையில் மாநகராட்சி பூங்காவை சேதப்படுத்தியதாக அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேஷ் மீது வழக்கு. மாநகராட்சி பூங்காவில் புகுந்து மின் விளக்குகள், கதவுகளை சேதப்படுத்தியதாக உதவி பொறியாளர் புகார். மதுரை அருகே கணவன் மனைவி தகராறில் 2 குழந்தைகள் கொலையான விவகாரம். விசாரணை நீதிமன்றம் வழங்கிய இரட்டை ஆயுள் தண்டனை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியருக்கு அரிவாள் வெட்டு. பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதி. 12 தையல் போட்டு தீவிர சிகிச்சை.
சென்னையில் மாநகர பேருந்தில் ஜன்னலோரம் அமர்ந்த பெண்ணின் தாலி செயின் பறிப்பு. தப்பியோடிய நபரை போக்குவரத்து காவலர்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வேலூர் அருகே அப்துல்லாபுரம் தெல்லூர் கூட்டுச்சாலையில் அரசு பேருந்து மீது கார் மோதி விபத்து. விபத்தில் பெங்களூருவைச் சேர்ந்த பெண் உயிரிழப்பு. 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் படுகாயம். ஒப்பந்தத்தை மீறியதாக விஷால் மீது லைக்கா நிறுவனம் தொடர்ந்த வழக்கு. ரூபாய் 10 கோடி செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்கலாமா என லைக்கா நிறுவனம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை தியாகராய நகர் குப்பை தொட்டியில் கிடந்த 45 சவர நகைகளை போலீசாரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர். தூய்மை பணியாளரின் நேர்மையை பாராட்டி தங்கச்செயினை பரிசாக அளித்தார் நடிகர் ரஜினிகாந்த். சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2560 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 14,270 ரூபாய்க்கும் சவரன் 1,14,160 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் காலையில் சரிவை சந்தித்த வெள்ளி விலை மாலையில் கிலோவிற்கு 20,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3 லட்சத்திற்கும் விற்பனையாகிறது. நாட்டின் வளர்ச்சி மீது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் பொறாமை கொண்டுள்ளன. நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த ராகுல் காந்தி முயற்சி என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. $98.42% 2,000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டு விட்டன. ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் கூட்டத்தில் பிரதமருக்கு பாராட்டு. सरकार या विपक्ष को एनडीए की संसदीय दल की ये बैठक होने जा रही है। बिल्कुल, अगर हम पार्टी की स्ट्रेटेजी की बात करें तो क्या उस पर भी कोई बातचीत हो सकती है? सरकार या विपक्ष को कैसे मतलब ये कहा जा सकता है कि किस तरह से उन पर कंट्रोल किया जाए, कैसे उन्हें घेरने की சட்டத்தை மதிக்காவிட்டால் இந்தியாவிலிருந்து வெளியேறுங்கள். வாட்ஸ்அப் விவகாரம் குறித்து மெட்டா நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. அமெரிக்காவின் கரோலினா, ஜார்ஜியா மாகாணங்களை கடுமையாக தாக்கிய பனிப்புயல். வரலாறு காணாத பனிப்புயலுக்கு இதுவரை 100 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். ஈரான் அணுசக்தி விவகாரம் குறித்த பதற்றத்தை தணிக்க முயற்சி. ரஷ்ய அரசு அறிவிப்பு. இந்தியாவிற்கு எதிராக விளையாட மாட்டோம் என பாகிஸ்தான் அறிவிப்பு எதிரொலி. T20 உலகக் கோப்பையில் 4,500 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு என தகவல். மகளிர் பிரீமியர் லீக்கில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறப் போவது யார்? இன்றிரவு நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் டெல்லி, குஜராத் அணிகள் பல பரீட்சை.
பாப்-இசை உலகின் ஜாம்பவான் மைக்கேல் ஜாக்சனின் பயோபிக் திரைப்படம். படத்தின் ட்ரெய்லருக்கு பெருகும் வரவேற்பு.